வணக்கம். இன்னைக்கு நீங்க கேட்க போற சிறுகதையோட தலைப்பு வெயிலோடு போய். இந்த கதை ஏற்கனவே திரைப்படமாக வந்து நீங்க பார்த்திருப்பீங்க. இதுதான் சசி இயக்கி தமிழ் திரையுலகில் குறிப்பிடத்தக்க யதார்த்த படமாக பாராட்டப்படுகிற பூ திரைப்படத்தின் கதை. 25 ஆண்டுகளுக்கு முன் தமிழ் செல்வன் எழுதிய சிறுகதையை அதன் சாரம் கெடாமல் மெருகேற்றி திரைக்கதையாக்கி உயிர் கொடுத்திருக்கிறார் இயக்குனர் சசி. வட்டார வழக்கில் எழுதப்பட்டிருக்கிற இக்கதை படிப்பவர் மனதை இன்றும் தைக்கும். இளம் வெயிலும் மிதமான காற்றும் இசைவான கடல் அலையும் எல்லோருக்கும் வாய்க்க நாம் கதை எழுதுவதுதான் ஒரே வழி என்கிற தமிழ் செல்வன் திருநெல்வேலி மாவட்டத்தை சேர்ந்தவர். வாங்க கதைக்குள்ள போயிடலாம். மாரியம்மாளின் ஆத்தாளுக்கு முதலில் திகைப்பாய் இருந்தது. இந்த வேகாத வெயில்ல இந்த கழுதை ஏன் இப்படி தவிச்சு போய் ஓடியாந்திருக்கு என்று புரியவில்லை. உன் மாப்பிள்ளை வள்ளியாடி என்று கேட்டதுக்கு பொறுங்கிற மாதிரி கையை காமிச்சிட்டு விறுவிறுன்னு உள்ள போய் 2 செம்பு தண்ணியை கடக்குன்னு குடிச்சிட்டு ஆத்தாடி அப்படின்னு உட்கார்ந்தா. உன் மாப்பிள்ளை வள்ளியாடி, அவரு ராத்திரி பொங்க வைக்கிற நேரத்துக்கு வருவாராம். இந்நேரமே வந்தா அவங்க வியாபாரம் கெட்டு போயிருமா. சரி, அப்பனா நீ சுத்த வெயில் தாழ கிளம்பி வர்றது தீயா பொசுக்கிற இந்த வெயில்ல ஓடியாராட்டா என்ன? ஆமா, அது சரி, பொங்கலுக்கு மச்சான் அவங்க வந்திருக்காகலாம்ல. ஆத்தாளுக்கு இப்ப விளங்கியது. அவளுடைய மச்சான் ஆத்தாளின் ஒரே தம்பியின் மகன் தங்கராசு இன்னைக்கு நடக்கிற காளியம்மன் கோயில் பொங்கலுக்காக டவுனில் இருந்து வந்திருக்கான். அது தெரிஞ்சுதான் கழுதை இப்படி ஓடியாந்திருக்கு. மதியம் கஞ்சி குடிச்சிட்டு கிளம்பினியாடி என்று கேட்டதுக்கு கழுத இல்லை என்கவும் ஆத்தா கஞ்சி ஊத்தி முன்னால் வைத்து குடிக்க சொன்னாள். உடம்பெல்லாம் காய்ஞ்சு போய் காதுல கழுத்த ஒண்ணுமே இல்லாம கருத்து போன அவளை பார்க்க ஆத்தாளுக்கு கண்ணீர் தான் மாலையாக வந்தது. தங்கராசு மச்சானுக்கு தான் மாரியம்மா என்று சின்ன பிள்ளையிலேயே எல்லோருக்கும் தெரிஞ்சதுதான். கள்ளன் போலீஸ் விளையாட்டிலிருந்து காட்டிலே கள்ளிப்பழம் பிடுங்க போகிற வரைக்கும் 2 பேரும் எந்நேரமும் ஒன்னாவே தான் அலைவார்கள். கடைசிக்கு இப்படி ஆகி போச்சே என்று ஆத்தாளுக்கு ரொம்ப வருத்தம். எப்படியெல்லாமோ மகளை வச்சு பார்க்கணும்னு ஆசைப்பட்டிருந்தா. பேச்சை மாற்றுவதற்காக அண்ணன் எங்காத்தா என்று கேட்டாள். நீங்க 2 பேரும் வருவீக, அரிசி சோறு காய்ச்சணும்ன்ட்டு அரிசி பருப்பு வாங்கியாரணும்னு டவுனுக்கு போனான். கஞ்சியை குடித்து விட்டு சீனி அம்மாளை பார்க்க விரைந்தாள் மாறி. சீனி அம்மாள் தான் மச்சான் வந்திருக்கிற செய்தியை டவுனுக்கு தீப்பெட்டி ஒட்ட போன பிள்ளைகள் மூலம் மாரியம்மாளுக்கு சொல்லிவிட்டது. செய்தி கேள்விப்பட்டதிலிருந்தே அவள் ஒரு நிலையில் இல்லை. உடனே ஊருக்கு போகணும் என்று ஒத்த காலில் நின்றாள். ஆனால் அவள் புருஷன் உடனே அனுப்பிவிடவில்லை. நாளை கழிச்சு பொங்கலுக்கு இன்னைக்கே என்ன ஊரு என்று சொல்லிவிட்டான். அவ அடிக்கடி ஊருக்குன்னு கிளம்புறது அவனுக்கு வள்ளுசா பிடிக்கவில்லை. அவ ஊரு இந்த 3 மைலுக்குள்ள இருக்கிறதுக்காக 1.5 வாட்டம் ஊருக்கு போனா எப்படி? அவ போறதை பத்தி கூட ஒண்ணுமில்ல. போற வட்டமெல்லாம் கடையில இருந்து பருப்பு வெல்லம் அது இதுன்னு தூக்கிட்டு வேற போயிடுறா. இந்த சின்ன ஊர்ல வியாபாரம் ஓடுறதே பெரிய பாடா இருக்கு. இப்ப கோயில் கொடைக்கு போகணும்னு நிக்கா என்று வயிறு எறிந்தான். ஆனாலும் ஒரேடியாக அவளிடம் முகத்தை முறிச்சு பேச அவனுக்கு முடியாது. அப்படி இப்படி என்று 2 புலம்பி அனுப்பி வைத்தான். இதை பத்தியெல்லாம் மாரிக்கு கவலை கிடையாது. அவளுக்கு நினைத்தால் ஊருக்கு போயிடணும். அதுவும் மச்சான் அவங்க வந்திருக்கும் போது எப்படி இங்க நிக்க முடியும்? அவ பிறந்து வளர்ந்ததே தங்கராசுக்காகத்தான் என்கிற மாதிரி அல்லவா வளர்ந்தாள். அவள் 4ஆப்பு படிக்கிற போது தங்கராசின் அப்பாவுக்கு புதுக்கோட்டைக்கு மாற்றலாகி குடும்பத்தோடு கிளம்பிய போது அவள் போட்ட கூப்பாட்டை இன்னைக்கும் கூட கிழவிகள் சொல்லி சிரிப்பார்கள். நானும் கூட வருவேன் என்று தெருவில் புரண்டு கையை காலை உதறி ஒரே கூப்பாடு. அதை சொல்லி சொல்லி பொம்பளைகள் அவளிடம் என்னடி உன் புருஷங்காரன் என்னைக்கு வரானா என்று கேலி பேசுவார்கள். ஆனால் அவள் அதையெல்லாம் கேலியாக நினைக்கவில்லை. நெசத்துக்கு தான் கேட்கிறார்கள் என்று நம்புவாள். ஊர் பிள்ளைகள் எல்லாம் கம்மாய் தண்ணியில் குதியாளம் போடும்போது இவள் மட்டும் கம்மாய் பக்கமே போக மாட்டாள். சும்மா தண்ணியிலேயே குதிச்சா சொறி பிடித்து மேலெல்லாம் வங்கு வந்துடும். டவுன்ல படிக்கிற மச்சானுக்கு பிடிக்காது. அதே போல கஞ்சி குடிச்சு வயிறு வச்சு போச்சு, மச்சான் உன்னை கட்ட மாட்டேன்னு சொல்லிட்டா என்னாகிறது? சும்மா மச்சான் என்ன சொல்லிக்கிட்டு இருந்தவள் பெரிய மனுஷியானதும் மச்சானை பத்தி நினைக்கவே வெட்கமும் கூச்சமாக இருந்தது. கொஞ்ச நாளைக்கு வெறும் மச்சானை பத்தின நினைப்போடு அப்புறம் கணாக்களும் வந்து மனசை படபடக்க வைத்தன.
டவுனுக்கு தீப்பெட்டி ஒட்ட போகையிலும் வரையிலும் ஒட்டும் போதும் மச்சானின் நினைப்பு இருந்து கொண்டே இருக்கும். பஞ்சத்துல பேதி வந்து அவ ஐயா மட்டும் சாகாம இருந்திருந்தா மச்சானுக்கு பொருத்தமா அவளும் படிச்சிருப்பா. அது ஒரு குறை மட்டும் அவ மனசுல இருந்து கொண்டிருந்தது. அதுவும் போயிருச்சு. மச்சான் ஒரு தடவை அவங்க தங்கச்சி கோமதி கல்யாணத்துக்கு பத்திரிக்கை வைக்க வந்தபோது எந்த வித்தியாசமும் பாராம ஆத்தாளோடவும் அண்ணனோடவும் ரொம்ப பிரியமா பேசிக்கிட்டு இருந்த மச்சான கதவு இடுக்கு வழியா பார்த்து பார்த்து பூரிச்சு போனா மாரியம்மா. மச்சானை பத்தின ஒவ்வொரு செய்தியும் சேர்த்து சேர்த்து மனசுக்குள்ள பூட்டி வச்சுக்கிட்டா. வருஷம் ஓடினாலும் பஞ்சம் வந்தாலும் ஐயா செத்து போய் வயிற்று பாட்டுக்கே கஷ்டம் வந்தாலும் அவனை பத்தின நினப்பு மட்டும் மாறவே இல்லை. அதனாலே தான் தங்கராசு அவளுக்குள்ள என்று ஆன பிறகும் கூட அவளால் அண்ணனையும் ஆத்தாளையும் போல துப்புரவா வெறுத்து விட முடியவில்லை. அவளுக்கு நல்ல ஞாபகம் இருக்கு. மாமனும் அத்தையும் வந்தது. தங்கராசு மச்சான் கல்யாணத்துக்கு பரிசம் போடத்தான் மாமனும் அத்தையும் வருவாங்கன்னு இருந்தபோது வேற இடத்துல பெண்ணையும் பார்த்து பத்திரிக்கையும் வச்சுட்டு சும்மாவும் போகாம மாமா அண்ணன்கிட்ட, கல்யாணத்துக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடியே வந்துடணும்ப்பா, கோமதி கல்யாணத்தை முடிச்சு வச்ச மாதிரி வேலைகளையும் பொறுப்பா இருந்து நீ தான் பார்த்துக்கணும்ப்பா என்று வேறு சொல்லிவிட்டு போனார். அவங்க அங்கிட்டு போகவும் ஆத்தாளிடம் வந்து அண்ணன் தங்கு என்று குதித்தான். என்னைய என்ன சுத்த கேன பையன்னு நினைச்சிட்டாங்களா என்று. கோமதி கல்யாணத்துக்கு எல்லா வேலைகளையும் இழுத்து போட்டு கொண்டு அண்ணன் செய்தான்னு சொன்னா அது நாளைக்கு நம்ம தங்கச்சி வந்து வாழ போற வீடு, நாம வந்து ஒத்தாசை செய்யாட்டா யாரு செய்வா என்று நினைத்து செய்தது. ஆனா இப்படி நகை நட்டுக்கு ஆசைப்பட்டு மாமா அந்நியத்துல போவாகன்னு யாரு கண்டது? என்ன மாமனும் மச்சானும் என்று வெறுத்து விட்டது அவனுக்கு. ஆனால் அண்ணன் ஏறிக்கொண்டு பேசிய போது ஆத்தா பதிலுக்கு கூப்பாடுதான் போட்டாள். என்னடா குதிக்க, படிச்சு உத்தியோகம் பார்க்குற மாப்பிள்ளை தீப்பெட்டி ஆஃபீஸுக்கு போயிட்டு வந்து வீச்சம் எடுத்து போய் கிடக்கிற கழுதையை கட்டுவான்னு நீ நினச்சிக்கிட்ட? அவங்க என்னடா செய்வாக என்று ஆத்திரமாக பேசினாள். அப்படி அப்போதைக்கு பேசினாலும் அன்னைக்கு ராத்திரி செத்துப்போன ஐயாவிடம் முறையீடு செய்து சத்தம் போட்டு ஒப்பாரி வைத்தாள். ஏன் ராசாவே, என்ன ஆண்டவரே, இப்படி விட்டு போனீரே, மணவடையில வந்து முறை மாப்பிள்ளை நான் இருக்க எவன் இவ கழுத்துல தாலி கட்டுவான்னு சொல்லி என்னை சிறையெடுத்து வந்தீரே, இப்படி நிர்கதியா நிக்க விடவா சிறையெடுத்து வந்தீக ஐயா? தம்பி தம்பின்னு பேசி கொண்டு போய் அலைஞ்சேனே, அவனை தூக்கி வளர்த்தேனே, என் ராசாவே, எனக்கு பூமியிலே ஆறும் இல்லாம போயிட்டாகளே. பக்கத்து பொம்பளைகள் எல்லாம் வைதார்கள். என்ன இவளும் பொம்பளை தானே, அப்படியும் இப்படியும் ஒப்பாரி வச்சு அழுவாக என்று. பிறகு அண்ணன் வந்து, இப்ப நீ சும்மா இருக்கியா, என்ன வேணும் உனக்கு என்று அரட்டவும் தான் ஒப்பாரியை நிப்பாட்டினாள். மறுநாள் அண்ணன் தங்கராசு கல்யாணத்துக்கு ஒருத்தரும் போகக்கூடாதுன்னு சொன்னபோது மறுபேச்சு பேசாமல் ஆத்தாலும் சரி என்று சொல்லிவிட்டாள். அவனுக்கும் நமக்கும் இனிமே என்ன இருக்கு என்று சொல்லிவிட்டாள். ஆனால் மாரியம்மா அப்படியெல்லாம் ஆகிவிடவில்லை. பலவாறு அண்ணனிடமும் ஆத்தாளிடமும் சொல்லி பார்த்தாள். ஒன்றும் அசியாமல் போக கடைசியில், நீங்க யாரும் மச்சான் கல்யாணத்துக்கு போகலைன்னா நான் ஆண்டுகிட்டு செத்துருவேன் என்று ஒரு போடு போட்டதும் சரி என்று அண்ணன் மட்டும் கல்யாணத்துக்கு போய் வந்தான். எம்புட்டோ கேட்டு பார்த்தும் கல்யாண செய்தி எதையும் அவன் மாரியம்மாளுக்கோ ஆத்தாளுக்கோ சொல்லவில்லை. எல்லாம் முடிஞ்சது என்பதோடு நிறுத்தி கொண்டான். தன் பிரியமான மச்சானின் கல்யாணம் எப்படியெல்லாம் நடந்திருக்கும் என்று மாரியம்மாள் தினமும் பலவாறாக தீப்பெட்டி ஒட்டியபடியே நினைத்து நினைத்து பார்த்தாள். எங்கிட்டு இருந்தாலும் நல்லா இருக்கட்டும் என்று கண் நிறைய மனசு துடிக்க வேண்டிக் கொள்வாள். தங்கராசு கல்யாணத்துக்கு போய்விட்டு வந்த அண்ணன் சும்மா இருக்கவில்லை. அலைஞ்சு பிறக்கி இவளுக்கு மாவிலப்பட்டியிலே ஐயா வழியில சொந்தமான பையனை மாப்பிள்ளை பார்த்து விட்டான். சின்ன வயசுலேயே நாகலாபுரத்து நாடார் ஒருத்தர் கடையில சம்பளத்துக்கு இருக்க மெட்ராஸுக்கு போய் வந்த பையன். மாரியம்மாளோட 4 பவுன் நகையை விற்று மாவிலம்பட்டியிலே ஒரு கடையையும் வைத்து கொடுத்து விட்டான். இத்தனைக்கும் பிறகும் கோவில் கொடைக்கு மச்சான் வந்திருக்காகன்னு தெரிஞ்சதும் உடனே பார்க்கணும்னு ஓடியாந்துட்டா. அவங்க எப்படி இருக்காக, அந்த அக்கா எப்படி இருக்காக, மச்சானும் அந்த அக்காலும் நல்லா பிரியமா இருக்காகலான்னு பார்க்கணும் அவளுக்கு. ஆனா வந்த உடனேயே மச்சானையும் அந்த அக்காளையும் பார்க்க கிளம்பி விடவில்லை. மத்தியான நேரம் சாப்பிட்டு சித்த கண்ணை சேர்ந்திருப்பாக என்று இருந்துவிட்டு சாயந்தரமாக போனாள். கட்டிலில் படுத்த வாக்கில் பாட்டையாவுடன் பேசி கொண்டிருந்தான் மச்சான். கும்பிடுறேன் மச்சான் என்று மனசு படபடக்க சொல்லிவிட்டு உள்ளே போனாள். தங்கராசின் அப்பத்தாளும் அந்த அக்காளும் அடுப்படியில் வேலையாக இருந்தார்கள். பொன்னாத்தா இவளை பிரியத்துடன் வரவேற்றாள். அந்த அக்கா ரொம்ப லட்சணமாக இருந்தார்கள். நகை நட்டு ரொம்ப போட்டிருப்பாங்கன்னு பார்த்தா அப்படி ஒன்றும் காணோம்.
கழட்டி வச்சிருப்பாக என்று நினைத்து கொண்டாள். ரொம்ப பிரியம் நிறைந்த பார்வையுடன் அந்த அக்காளுடன் வாஞ்சையோடு பேசினாள் மாரியம்மா. பேசிக்கிட்டு இருங்க, இந்த வாரேன்னு பொன்னாத்தா கடைக்கு ஏதோ வாங்க போகவும் மாரியம்மா அந்த அக்காளிடம் இன்னும் நெருங்கிக்கிட்ட உட்கார்ந்து கொண்டு கைகளை பாசத்துடன் பற்றி கொண்டாள். ரகசியமான அதே சமயம் ரொம்ப பிரியம் பொங்கிய குரலில், எக்கா மாசமா இருக்கீங்களா என்று ஆர்வத்துடன் கேட்டாள். பட்டென்று அந்த அக்கா ஒரு நெடிப்புடன், ஆமா அதுக்கு ஒண்ணுதான் கேடு இப்போ என்று சொல்லிவிட்டாள். மாரியம்மாளுக்கு தாங்க முடியவில்லை. அதை சொல்லும்போது லேசான சிரிப்புடன் தான் அந்த அக்கா சொன்னாலும் அந்த வார்த்தைகளில் ஏறி இருந்த வெறுப்பும் சூடும் அவளால் தாங்க முடியாததாக இது நாள் வரையிலும் அவள் கண்டிராததாக இருந்தது. ஒரு ஏனத்தை கழுவுகிற சாக்கில் வீட்டின் பின்புறம் போய் உடைந்து வருகிற மனசை அடக்கி கொண்டாள். உள்ளே மச்சான் அவுக பேச்சுக்குரல் கேட்டது. மாரியம்மா போயிட்டாளா என்று உள்ளே வந்த மச்சான் அந்த அக்காளிடம், காஃபி குடிச்சிட்டியா ஜானு என்று பிரியமாக கேட்டதும் படக்குன்னு அந்த அக்கா, ஆஹாஹா ரொம்பவும் அக்கறைப்பட்டு குப்புற விழுந்துராதீக என்று சொல்லிவிட்டது. ரொம்ப மெதுவான தொண்டையிலேயே பேசினாலும் அந்த குரல் இறுகி போய் வெறுப்பில் வெந்து கொதித்ததாக இருந்தது. வெளியே நின்றிருந்த மாரியம்மாளுக்கு தலையை வலிக்கிற மாதிரியும் காய்ச்சல் வர்ற மாதிரியும் படபடவென்று வந்தது. கழுவில ஏனத்தை அப்படியே வைத்துவிட்டு பின்புறமாகவே விறுவிறுவென்று வீட்டுக்கு வந்து படுத்து கொண்டாள். ஆத்தாளும் அண்ணனும் கேட்டதுக்கு மண்டையடிக்கி என்று சொல்லிவிட்டாள். சிறு வயசில் கள்ளிப்பழம் பிடுங்கி போய் நேரங்கழித்து வரும்போது வழியில் தேடி வந்த மாமாவிடம் மாட்டிக்கொண்டு முடித்த தங்கராசின் பாவமான முகம் நினைப்பில் வந்து உறுத்தியது. தண்ணியை குடித்தும் அடங்காமல் நெஞ்சு எரிகிற மாதிரி இருந்தது. அந்த அக்காளின் வீட்டில் நகை நட்டு குறையாக போட்டதுக்காக தங்கராசின் அம்மா ரொம்ப கொடுமைப்படுத்துகிறாளாம் என்று சீனியம்மா சொன்னதும் அந்த அக்காள் கொடும் வெறுப்பாக பேசினதும் நினைப்பில் வந்து இம்சைப்படுத்தியது. எல்லாத்துக்கும் மேல அந்த வார்த்தைகளது வெறுப்பில் ஆழம் தாங்க முடியாத வேதனையை தந்தது. ராத்திரி ஊரோடு கோயில் வாசலில் பொங்கல் வைக்க போயிருந்த போது இவன் மட்டும் படுத்தே கிடந்தாள். ஒவ்வொன்றாக சிறு வயதில் அவனோடு பழகினது, ஐயாவை பத்தி, ஆத்தாளை பத்தி, அண்ணனை பத்தி, எல்லோரும் படுகிற பாட்டை பத்தி, அந்த அக்காளை பத்தி நினைத்து கூட பெரும் துன்பமாக இருந்தது. குமுறி கொண்டு வந்தது மனசு. ராத்திரி நேரங்கழித்து அவ புருஷன் வந்தான். 2 நாளா நல்ல வியாபாரம் என்றும் தேங்காய் மட்டுமே 32 காய் வித்திருக்கு என்றும் பொறிக்கடலை தான் கடைசியில் கேட்டவனுக்கு இல்லை என்று சொல்ல வேண்டியதாக போச்சு என்றும் உற்சாகமாக ரொம்ப நேரம் பேசி கொண்டிருந்தான். திடீரென்று இவள் எதுவுமே பேசாமல் ஊமையாக இருப்பதைக் கண்டு எரிச்சல் அடைந்து, ஏ நாயி, நான் பாட்டுக்கு கத்திட்டு இருக்கேன், நீ என்ன கல்லு கணக்கா இருக்க என்று முடியை பிடித்து ஒரு உழுக்கு உலுக்கினான். உடனே அணை உடைத்து கொண்டது போல் ஏங்கி அழ ஆரம்பித்தாள். அவன் பதறிப்போய் தெரியாமல் தலையை பிடித்து விட்டேன் என்று சொல்லி தப்புதான் என்று திரும்ப திரும்ப சொல்லி பார்த்தான். அவள் அழுகை நிற்கவில்லை. மேலும் மேலும் ஏக்கமும் பெருமூச்சும் வெடிப்பும் நடுக்கமுமாய் அழுகை பெருகி கொண்டு வந்தது. ஏதோ நான் பேசிவிட்டதற்காகத்தான் அவள் இப்படி அழுகிறாள் என்று நினைத்து கொண்டு ரொம்ப நேரம் அவளை வீணே தேற்றி கொண்டிருந்தான் அவன். இதோட இந்த கதை முடிந்தது நண்பர்களே. ஒரு காதல் அப்படின்னா நம்ம காதலித்தவங்க நம்மளை மட்டும்தான் காதலிக்கணும் அப்படின்னு ஒரு பக்கம் இருந்தாலும், காதலித்தவங்க வேற யாரையும் காதலித்தாலும் கூட, கல்யாணம் செஞ்சாலும் கூட அவங்க நல்லபடியாக நல்ல முறையில் வாழணும் அப்படின்னு நினைக்கிற ஒரு பக்கமான ஒரு காதல் இருக்குது. அது மாதிரி தான் இந்த பூக்கதையில் இந்த ஹீரோயின் தன்னோட மாமனான தங்கராசு ஒரு நல்ல வாழ்க்கை வாழணும்னு நினச்சாங்க. ஆனால் அந்த வாழ்க்கை அவங்களுக்கு நல்லதாக இல்லை அப்படின்னு எண்ணும்போது அவங்களால தாங்கி கொள்ள முடியவில்லை. இவங்களோட வாழ்க்கை அவரோட கணவரோட நல்லாவும் இருந்தாலும் கூட ஏன் தன்னோட மாமன் சந்தோஷமாக இல்லை அப்படின்னு நினைக்கும்போது அவங்களுக்கு ரொம்ப ஏக்கமாக கவலையாக இருக்குது. இந்த கதையை பற்றின உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. மேலும் அடுத்த கதையில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.